பேசினவங்க எல்லாரும் வந்து கான்செர்ட்டில் அம்மா வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சார் சொன்னார், மோகன் சார் சொன்னார், அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்கன்னாங்க. நான் எதையுமே பார்க்கல. என் போர்ஷன் வரலும் டப்பிங் பேசிட்டு வந்துட்டேன். டைரக்டர் ஹரிஷ் சார், அவரை வந்து நாகராஜ் சார் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா அவரை பற்றி சொல்லலைன்னா அடுத்த படம் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டார். அதனால் அவரை பற்றி சொல்லிடுறேன். சொல்லணும்ல, அடுத்த படம் சான்ஸ் வேணுமா, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆக போகுது. அவர் கூட்டிகிட்டு வரும்போது நான் வந்து கார்த்திகை தீபம்னு ஒரு சீரியலில் இருந்தேன். பட்டையாக விபூதி பூசிட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அவர் அதுவே இது இல்லை, எங்களுக்கு வேறு ஜானகி வேணும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துன்னு வந்தார். அதனால் இவர் தான் டைரக்டர், நாங்கள் படம் பண்ண போகிறோம். அவரை பற்றி பேக்ட்ராப்பெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தராக பேசும்போது தான் தெரியுது அவர் ஈபியாக இருந்திருக்காருன்னு. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஈபி பரத் தான். ஓகேங்களா? ஓ, இவரும் ஈபியாக இருந்திருக்காரா அப்படின்னு இப்போ தான் நான் கேள்வி. அவர் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கலை, ஆனால் கேரக்டர் சொல்கிறதுக்கு, அதாவது இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்க வந்தார். முதல்ல எடுத்தோடனே சொன்னார், அம்மா நான் வந்து மேடம் இந்த கேரக்டர் வந்து உங்களுக்காக தான் எழுதுனேன்னு பொய் சொல்ல மாட்டேன், நான் எங்கள் மனசில் வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேர் சொன்னார். அப்போவே வடிவுக்கரசுக்கு, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு எனக்கு ஒரு திமிர் இருக்கும்ல நார்மலாக. அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு பார்த்துனேன். ஆனால் நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணணும். சரிங்க சார், நான் உங்ககிட்ட கதை சொல்லணும், என்னைக்கு வரணும். நம்ம வீட்டிலலாம் வந்து எப்படின்னா, சினிமாங்கிறது என்னோட தொழில், நீ போறியா நடிச்சியா அதோட பேக்கப் ஆகி வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலையை பாரு, எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். அந்த மாதிரி கேரக்டருங்க நம்ம வீட்டில் இருக்குதுங்க. இவரை நான் வந்து வீட்டுக்கு வாங்க சார் கதை சொல்லலாம் அப்படியெல்லாம் கூப்பிடவே முடியாது. அதெல்லாம் அந்த காலம். கதை கேட்டது, நாங்கள் போய் ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டது எல்லாம் அதே தான் நான் இங்கே பண்ணேன். நாகராஜ் சார்கிட்ட சொன்னேன், எப்பா நான் வரேன் ஆஃபீஸ்க்கு கதை கேட்குறதுக்கு, வேலை தானே நமக்கு, வேலை போய் வேலையை கேட்டு வாங்கிக்க வேண்டியது தான். அப்படி நான் போனேன். படிக்கட்டு ஏறி போயாச்சு. போனோடனே ஏதோ கதை, என்ன அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் யோகி பாபு சார். யோகி பாபு சார் இருக்காரா? அர்ஜுன் தாஸ் சார். அவ்வளோவா எனக்கு தெரியாது. இந்த ஹீரோயின், சரி இவ்வளோதான் சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி போனேன். நம்ம போனால் ஈவினிங் ஏதோ பேசிட்டு இதுதான் இது சம்பளம் இப்படி இப்படி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க, அதோடு வந்துட போகிறோம். ஆனால் ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டார். ஓகேங்களா? நானும் சாரு மட்டும்தான் இருக்கிறோம். நான் இந்த நிமிஷம் வரல சாருன்னு தான் கூப்பிட்றேன் அவரை. ஏன்னா உங்களை சாரு எல்லாரும் அவரை பேர் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு வந்து அவர் டைரக்டர். சார் நான் உங்களையும் அப்படி தானே சார் கூப்பிடுவேன், ஒத்த பண்ண மரம் நம்ம அப்படி தானே சார் கூப்பிடுவோம். அதனால் சார் சொல்லுங்கள் சார் ஆரம்பித்தாருங்க. நான் சிரிக்கிறேன். மங்களபுரம்ல என் பேர் ஜானகி, ஜாக்கி அதெல்லாம் சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் பாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை டீ குடிச்சிட்டாங்க. டீ எட்டுன்னு வந்து 2 தடவை குடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டைம். 2 சார் நல்லா இருக்கு சார். எனக்குள்ள நம்மளை காமெடி பண்ண சொல்கிறாரு இவருக்கு நம்பிக்கை இருக்குதா? நான் ஏன்னா ஏற்கனவே வேற ஒரு ஆர்டிஸ்ட் போகணுன்னு வந்தவர் இல்லையா. சார் நல்லா இருக்கு சார், பண்ணுவோம் சார். அம்மா இந்தம்மா கதை ஓகேவா, மியூசிக்கோட டிஆர் மாதிரியே இவரும் மியூசிக்கோடவே கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜாலியாக பண்ணுறோம்மா. ஐயோ பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்கள்ல, நம்மளை டென்ஷனே இல்லாமல் ஜாலியாக, அதுதானே வேணும். ஏன்னா சீரியலில் போனால் காலையில் 10 மணிக்கு போய் இறங்கினா சாயந்தரம் 8 மணிக்கு பேக்கப் ஆகிறவங்கள நானே பேசின்னு இருக்கணும். பக்கமாக பேசணும். அப்பா இப்போ ஒரு பெரிய ரிலீஃப், ஜாலியாக படம் பண்ணலான்னு சொல்கிறாங்க, அப்போ நம்ம ஜாலியாக படம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி போயாச்சு. சரின்னு ஸ்டில்ஸ் எடுத்தாங்கப்பா. அப்போ இந்த ஈபி தான், ஈபியும் நாகராஜும். ஈபிங்கிறது வந்து சாரோட பிரதர், டைரக்டர் சாரோட பிரதர். அவரே இயங்குவாரானா இயங்க மாட்டார், அவரையும் இயக்குறவர் இந்த இயக்குனர் தான். ஓகேங்களா? ஒரு பேட்டாவுக்கு கையெழுத்து போடணுன்னா கூட அண்ணங்கிட்ட கேட்குறமா, அடப்பாவி அண்ணங்கிட்ட கேட்குறதுக்கு நீ எதுக்கு ஈபி அப்படின்னு மனசில், ஆனால் சொல்லக்கூடாது, ஏன்னா சொன்னால் படம் முழுக்க இருக்க மாட்டோம் நம்ம அப்படின்னு பேசாமல் போனோம். ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸ்டில் எடுக்கும்போது யாருமே பக்கத்தில் இல்லைங்க. அர்ஜுன் தாஸ் தம்பி வரல, எல்லாரும் பூஜையில் மட்டும் பண்ணுறேன். அவரை பார்த்து கேட்குறேன், தம்பி நீங்கள் உங்கள் படம் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா பிரியாணி போடுவீங்களாமே. என்ன கேள்வி பாருங்கள்.
ஏன்னா எனக்கு அவரை பற்றி வேறு எதுவுமே தெரியல. பிரியாணி ஆமாம்மா இதுக்கும் போடலாம்மா அப்படின்னு. ஓகே அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் யோகி பாபு சார் வந்தார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க வீட்டோட எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க வீட்டு அம்மாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு அது மகாலட்சுமி அது. அதனால் அவரை ரொம்ப பிடிக்குமா. அவர் டிக்டாக் டிக்டாக் இப்போ சொல்லிட்டு போனார் பாருங்க. கணேஷ் சார் சொன்னார், ஏய் நீ ஆடியோ லான்ச் இதுக்கெல்லாம் வருவியா அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா. அந்த கேள்வி தான். அந்த மாதிரி தான் இருந்தார். படப்படன்னு வந்து போயிட்டாங்க. ஸ்டில் எடுக்கும்போது நான் மட்டுமே நிற்கிறேன். ஆனால் ஸ்டில்லாக போகும்போது என் பக்கத்தில் யோகி பாபு சார் இருக்காரு. என்னங்கடா பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக. வந்தாச்சுப்பா, ஷெடியூல் போட்டாங்க. வந்தார் ஈபி. ஷெடியூல் ஆரம்பிக்குதுமா, உங்களுக்கு சம்பளம் இவ்வளோதாம்மா. நாகராஜ், ஏன் இப்படி பண்ணுற, இவ்வளோ நாள் வாங்குற, கொஞ்சம் காசு ஜாஸ்தியாகவே. நம்ம நம்ம அதுக்கு தான் இருக்கிறோம். நம்ம கேரக்டரெல்லாம் விட நான் வேலைக்கு போனால் சம்பளம் வாங்கணும், இதுதான் என்னோட மோட்டிவ். என்னையா கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாது. இல்லைம்மா கரெக்டாக நடந்துக்குவாங்கம்மா. எல்லாம் இந்த புதுசாக வராங்கனாவே திக்குன்னு இருக்கும், எப்போ பேமெண்ட் வருமோ என்ன. ஆனால் அந்த விஷயத்துலாம் ஈபி வந்து சூப்பர். அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவார். குட் மார்னிங்மா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈபி வந்து டிஸப்பியர், ஓடிடுவார். அவர் இருக்கவே மாட்டார். எங்கே ஈபி ஏதாவது கேட்டால், அம்மா ஈபிகிட்ட கேட்கணுமா, கேளுங்கய்யா கேளுங்கய்யா. இல்லைம்மா காணம்மா இங்கே, இப்படியே ஓடிடுவார். அதோட பேக்கப் ஆகிறேன்னா, அம்மா முடிஞ்சிச்சு கார் சொல்லிட்டேன். அடா பாவி, இவ்வளோ நேரம் எங்கேயா போனேன் நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் ஈபி. அவ்வளோ நல்ல ஈபி அவர். ஈபி நான் வேறு வழி இல்லை, படம்லாம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் ஆக போகுது, விடுங்க. 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஈபி. எனக்குன்னு டைரக்டர் வந்து சந்தோஷ்னு ஒரு கோ டைரக்டரை நியமிச்சு விட்டார். அம்மாவை ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் தான். அவர் வந்தோடனே எப்படிம்மா, நல்லா இருக்கேன்ப்பா, என்னப்பா இன்னைக்கு சீனு, வந்துடும்மா. அதை படிக்கிறதுக்குன்னு விஜய்னு ஒருத்தர் வருவார். அவர் அப்படி படிக்கிறதோடு சிரிக்க கூட மாட்டாங்க. நம்மக்கிட்ட கதை சொல்லும் போது ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே யாருமே சிரிக்க கூட மாட்டேன்றாங்களே, என்னங்கடா இது. டைரக்டர் குட் மார்னிங்மா, அவ்வளோதான். அந்த இது டப்பாக்குள்ளாரே இருப்பார். அடப்பாடி, ஒரு ஜாலியாக ஒரு காமெடி பண்ணுவோம், அது பண்ணுவோம், எதுக்குமே. அப்புறம் டைலாக் வந்து, ஜாக்கி நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், உங்கள் அளவுக்கு 2.5 மணி நேரம் கதை சொன்னால் என்ன வருது. நான் ஜாக்கி அம்மாவுக்கு தெரியும், அம்மா சொல்கிறேன் கேள். என்ன கட்டுக்கட்டாக பேசுகிறாரு இவர். இதே அம்மா நீங்கள் ஜாக்கி, இது நார்மல். ஜாக்கி அம்மா சொல்கிறேன் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ இப்போ இதுதான் வடிவுக்கரசி 47 வருஷமாக ட்ரைனிங் எடுத்த ஒரு விஷயம். இங்கே புதுசாக வந்து ஜாக்கி நான் சொல்கிறதுக்கு என்னப்பா பட்டுன்னு ஓடிக்கிறாரு இவர். எனக்கு பயமாக இருக்குது. நீட் எக்ஸாம் எழுத போன மாதிரி ஆயிட்டேன். ஐயோ, கதை சொல்லும் போது ஜாலியாக இருந்தது, இங்கே வந்தால் அந்த யோகி பாபு தம்பி வந்தோடனே ஏதோ நல்லா பேசுவார். மா என்ன பேசுகிறாங்க காதுலேயே உழுது. அவர் மா நீ பண்ணுறது சரியில்லைம்மா. ஐயோ என்னோ சொல்கிறாரு இவர், என்ன சொல்கிறாருன்னு தெரியல. விஜய் தம்பி இங்கே வாங்க, என்ன டைலாக் 2 பேரும் பேசுகிறோம். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு, விஜய்கிட்ட கேட்டுக்கிட்டு, ஓ இதை தான் இவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு யூகத்திலேயே நடித்தேன் இந்த படம். ஓகேங்களா. நடிச்சுட்டு இவர் கூட ஒரு ஸ்டில் எடுத்தேன், அர்ஜுன் தாஸோட ஒரு ஸ்டில் எடுத்துட்டு என் பேத்திக்கிட்டு போய் நான், ஐயோ நீ மட்டும் அர்ஜுன் தாஸோட எடுத்தேன், ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வாய்ஸ். என்னங்கடா இது 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 4ஆம் கிளாஸ் தான் படிக்குது, அதுக்குள்ளே அர்ஜுன் தாஸ் ஊங்குது, ஒன்றுமே புரிய. இரு பாப்பா, அவர் வில்லன் தான், அவர் அதில் தான்மா வில்லன், இப்போ இதில் ஹீரோ ஆயிட்டாரா, ஐயோ சந்தோஷமா மம்மி அர்ஜுன் தாஸ் ஹீரோ ஆயிட்டார். அட என்னங்கடா இது, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இதுங்க இப்படி அப்படி ஒரு சந்தோஷம். அர்ஜுன் அவர் பேசுறதாது, அவர் எவ்வளோ அழகான வாய்ஸ், அதில் கொஞ்சம் சத்தமாக பேச விட்டாதானுங்க டைரக்டர் யாரையுமே சத்தமாகவே பேச விட மாட்டார். நம்ம எல்லாரும் போகிறோம், ஸ்கேன் பண்ண என்ன பண்ணுறோம், அது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல. ஐயோ தெரியாதம்மா, புது பசங்களோட வந்து மாட்டிட்டோம், நமக்கு ஒன்றுமே அர்த்தம் புரிய மாட்டேங்குது நம்ம கொஞ்சம் சத்தமாக இல்லைம்மா நீங்கள் நார்மலாக பேசுங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் நார்மலாகவே இப்படி தான் பேசுன்னு சொல்லணும் போல் இருக்குது, எல்லாம் மைண்ட் வாய்ஸோட அப்படியே ஆடுங்க. சரி மேக்கப்பாவது இப்போவாது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டுன்னு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் இதுக்காவது போட்டு போகலாம். மேக்கப்பும் கிடையாது,
கொஞ்சம் லிப்ஸ்டிக் ஆமாம் அதை மட்டும் அந்த கரெக்ஷன்லாம் மட்டும் சொல்லுவார் டேரக்டரு. ஆனால் பேச மாட்டார், ஒரு சந்தோஷமாக சிரிக்க மாட்டார். அப்படியே அவர் லக்னம் அடிச்சு குத்துற மாதிரி இருப்பார். பிரேக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்த விஷயமே எனக்கு அல்சர் தாங்க வந்தது. பிரேக்கே சொல்கிறது கிடையாதுங்க. இவர் பிரேக் சொல்ல மாட்டார். ஆனால் கேமராமேன் பாருங்கள், ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இப்படி ஒரு டப்பாவில் இப்படி சாப்பிடு. என்னங்கடா டே, நீங்கள் எங்களுக்கு பிரேக் சொல்ல மாட்டேங்க, நீங்கள் இவர் ஏதோ ஒரு மோர் எடுத்துன்னு இருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் அண்ணா போயிடலண்ணா. யோகி பாபு சார் வருவார், எல்லாம் சொல்லிட்டு ஹரிஷு இந்த டைலாக் இப்படி சொல்கிறேன் கேட்டுக்குவார், இது நல்லா இருக்குண்ணே.